ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் இட்லி தோசைக்கு ஏற்ற 3 விதமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று கார சட்னி, இன்னொன்று கொத்தமல்லி சட்னி. இந்த 3 சட்னியும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, இப்போ பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி இதெல்லாம் கூட தொட்டுக்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா அரைச்சிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. பூண்டோ இஞ்சியோ இல்லை உடச்சக்கடலையோ எதுவுமே இல்லை. வெறும் ப்ளெயினாக தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, அவ்வளோதான். இது எப்படி டேஸ்ட் இருக்கும்? இது நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க, ஆஹா இதுதான் சட்னின்னு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தாளிக்கிறது தான் ஸ்பெஷல். தாளிக்கும் போது என்ன சேர்க்குறோங்கிறத பார்க்கலாம். இப்போது அரைச்சாச்சு, கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும், உளுந்து செவக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா சாம்பார் வெங்காயம் ஒரு 4, அதாவது சின்ன வெங்காயம் 4 எடுத்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். இதுதான் டேஸ்ட் கொடுக்கறதே இந்த சட்னிக்கு. நல்லா வதங்கிடணும், அது கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடணும். கூட கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதுதான் வாசம் கொடுக்கறதே இந்த சட்னிக்கு. வேறு எதுவுமே சேர்க்காம இது மட்டும் சேர்க்குறோம்ல, இதில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா இதுதான் சட்னி அப்படிம்பீங்க. சரி, இப்போ தேங்காய் சட்னி முடிஞ்சிருச்சு. அடுத்து கார சட்னி. இதுவும் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே 2 சின்ன தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் ஒரு 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். இதோட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இத்தனை சட்னி இருக்கும்போது இது சிம்பிளாக பண்ணாவே போதும். அதனால் இந்த மாதிரி ஒரு கார சட்னி, வெங்காய சட்னினும் சொல்லிக்கலாம், தக்காளி சட்னினும் சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு. சின்ன பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். சிம்பிளான ஒரு தாளிப்பு தான், சேர்த்துடலாம். இப்போ இந்த சட்னி ரெடி. அடுத்து என்ன சட்னி வைக்கலாம்? க்ரீன் கலருக்கு கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி, பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்க வறுத்துடணும். அது கூட பச்சை மிளகாய், 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, புளி, ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு உப்பு போட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, புளி, மிளகாய் எல்லாம் சேர்த்து இதோட அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. இப்போ அரைச்சாச்சு. அரைச்சது இதுவும் சிம்பிளாக ஒரு தாளிப்பு தான்.
வெறும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம். இப்போது இட்லி தோசைக்கு ஏற்ற ட்ரை கலர் சட்னி ரெடி. ரெட் கலரில் ஒன்று, ஒயிட் கலரில் ஒன்று, க்ரீன் கலரில் ஒன்று. இது மாதிரி சிம்பிளாக ஆனால் வித்தியாசமாக விதவிதமாக செஞ்சு வச்சுக்கிட்டா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும். யாரும் வந்திருக்கும்போது இது மாதிரி ரொம்ப பெருசாக செய்ய வேண்டாம், சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். சீக்கிரம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது இட்லி தோசை மட்டும் இல்லை, வடைக்கு வச்சுக்கலாம், போண்டா செஞ்சால் போண்டாக்கு வச்சுக்கலாம், பஜ்ஜிக்கு வச்சுக்கலாம். எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.